நாம போன வாரத்துல நம்ம 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். அதுல முக்கியமா நாம பார்த்த கருப்பொருள் என்னன்னா, கொடுப்பது, பெருந்தன்மையாய் ஜெனரஸா இருப்பது, உதாரத்துவமாய் கொடுப்பதை பற்றி மக்கதோனியா சபையை வைத்து பவுல் அங்க கொரிந்தியருக்கு விளக்கி சொன்னார். அதுல ஒரு ஜெபம் முக்கிய பாயிண்ட்ஸ் என்னன்னா, அஹ், ஜெபம் நம்ம ஆஹ், நாம கொடுப்பது வந்து அஹ் அது ஆண்டவருக்குரிய அன்பின் நிமித்தமாக தான் நாம் அதை கொடுக்க முடியும். கொடுக்கறதெல்லாம் ஆண்டவருடைய அன்பின் அளவிலே தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் பார்க்குறோம். ரெண்டாவது, ஒரு நன்றியுள்ள இருதயம் நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காகவும், மூன்றாவதாக கொடுக்கிறது நிமித்தமாக மற்றவர்களுடைய துன்பங்களில் நாம் பங்கு பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது என்று சொல்லி கூட கடந்த வாரத்தில் பார்த்தோம். இப்போ நாம் 9ஆம் அதிகாரத்துக்குள்ளாக இந்த வாரத்தில் கடந்து செல்வோம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் இந்த 9ஆம் அதிகாரத்தில் இதன் மூலமாக இன்னும் நாங்கள் அந்த கொடுப்பதை பற்றி என்னெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் நீ சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை அறிந்து கொள்ளவும், இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளவும் கிருபத்தாரோம். எங்களை அப்படி சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதியும் தடையில்லாதபடி இந்த நேரம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபத்தாரோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில 3 முக்கியமான காரியங்கள். ஒன்று, கீழ்ப்படிதல். இரண்டாவது, பரிசுத்தமாய் வாழ்தல். மூன்றாவது, அவர் வருகைக்கு ஆயத்தமாய் இருத்தல். இந்த கீழ்ப்படிதல்னு சொல்லும்போது நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு கீழ்ப்படியணும் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதனுடைய மொத்த விளைவு என்னன்னு சொன்னா ரட்சிப்பு. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து வாழ் எடுக்கிறது தான் முதல் படி. அதுதான் ரட்சிப்பு. எல்லா பழைய காரியங்களையும் விட்டு நாம் அந்த ரட்சிப்புக்குள்ளாக வருகிறோம். இரண்டாவதாக, அந்த ரட்சிப்பை காத்து நடப்பது, கிருபையை போக்கடிக்காமல் தக்க வைத்துக் கொள்ளுகிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுதல், அனுதின ஜீவியம். அதுதான் இரண்டாவது படி. இது 2 படியிலையும் நம்ம ஏற்கனவே இருக்கிறோம். மூன்றாவது படி என்னன்னு சொன்னா ஆயத்தப்படுதல். எதற்கு? அவருடைய வருகைக்கு. அந்த வருகையின் ஆயத்தம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒன்று, நமக்கு கிடைத்ததை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். முதலாவது, நம்முடைய ரட்சிப்பை, நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த கிருபையை மற்றவர்களுக்கு சொல்லணும். அது நிமித்தமாய் நாம் பெற்று அனுபவிக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை, நம்பிக்கையை, தைரியத்தை, விசுவாசத்தை, இதெல்லாம் அவர்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பெறாத மற்ற ஜனங்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அடுத்த ஆயத்தம் என்னன்னு சொன்னா, நமக்கு ஆண்டவர் அபரிதமாய் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளும்போது அது யாரு எவருன்னு இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கணும். நம்ம மேல சமயம் யாருக்கு கொடுப்போம்னா, நமக்கு அதே அளவுக்கு திருப்பி கொடுக்க போறவங்கள்ட்ட நம்ம கொடுப்போம். அப்படி கொடுக்கக்கூடாது. நாம கொடுப்பது திரும்ப நமக்கு உதவியே செய்ய முடியாத மக்களுக்கு கொடுக்கறது தான் கணக்கில் வரும். நீங்க திரும்ப மறுபடியும் 10 ரூபா கொடுத்தா அவங்க இன்னொரு 11 ரூபா கொடுத்தாங்கன்னா அது சரியில்லை. அது என்ன சொல்றது, கொடுத்தல் அல்ல. அது பேர் கொடுத்தல் அல்ல. கொடுப்பது கிறிஸ்தவ கிவிங், கிறிஸ்டியன் கிவிங்னா, நீங்க கொடுக்குற இந்த 10 ரூபாய கூட 1 ரூபா கூட திருப்பி கொடுக்க முடியாத இருக்கிற ஒரு மனுஷருக்கு நம்ம செய்யற உதவி தான் உதவி. ஸோ அதுதான் கிவிங்னு கணக்கெடுக்கப்படும். சரி, இந்த மாதிரியான சிந்தனைகளோடு இன்னைக்கு மனுஷர் நிறைய பேருக்கு கொடுப்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு கடமைன்றது விளங்க மாட்டேங்குது. பரிசுத்தமாக வாழணும் அது தெரியுது, வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் தெரியுது. ஆனால் கொடுக்கறதும் ஒரு முக்கியமான காரியம்னு தெரியல. இன்னைக்கு நான் ஒரு செய்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் அவர் வேற ஏதோ பேசிட்டு இருந்தவர் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அது நமக்கே பொருந்தும்னு சொல்லி நான் அதை இப்போ சொல்கிறேன் திரும்ப. ஒரு வயதான நல்ல மூத்த ஒரு மனிதர்
அவர் இறந்தும் போயிட்டாராம். அந்த மனிதர் கோயிலுக்கு ரெகுலரா வருவாராம். நல்ல செல்வந்தர். அப்படியே வந்தாருன்னா அப்படியே பளிச்சுன்னு வருவாராம். அவர் வந்து உட்கார்றதுக்கு ஒரே இடம். ஏன்னா செல்வந்தர், அவர் வந்தாருன்னா அந்த இடத்துல தான் அவர் உட்காருவாரு. அந்த மாதிரி அந்த இடத்துல வேற யாரும் உட்கார மாட்டாங்க. அப்படியே அவரு அந்த மாதிரி ஒரு நல்ல ரெகுலரா வரக்கூடிய ஒரு மனுஷன். அவரை போய் ஒரு ஊழியக்காரர் போய் சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. அப்போ அவர்கிட்ட வந்து அவர் கேட்டாராம், நீங்க எப்படி இப்படி முழு நேர ஊழியக்காரரா போய் நீங்க இவ்வளோ படிச்சுட்டு வேலையில இருந்துட்டு வேலையை விட்டு போய் நீங்க ஊழியம் செய்ய போயிட்டீங்க. இது எப்படி உங்களுடைய அழைப்பு? இதுல உங்களுக்கு என்ன எதிர்காலம்? நீங்க என்ன நம்பிக்கையில போயிருக்கீங்கன்னு. அப்ப அவர் எல்லாம் சொல்லி ஊழியத்தின் மேன்மை எல்லாம் சொல்லி, எப்படி கடவுள் வந்து ஊழியர்களை ஒருபோதும் கைவிட மாட்டாரு, ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் ஒருபோதும் இறந்து திரிவதில்லை, இதெல்லாம் வசனங்கள் எல்லாம் அவருக்கு சொன்னா, அவர் சொன்னாரா, இது சரியான முட்டாள்தனமா எனக்கு தெரியுது. ம். ரெகுலரா கோயிலுக்கு போகணும், வேதம் வாசிக்கணும், என்ன ஒரு காணிக்கை. அவர் அவ்வளோ செல்வந்தரா, ஆனா அவர் வந்து சொல்றாராம், வாரத்துக்கு ஒரு 50 ரூபாய் காணிக்கை போட்டா போதும். இது இதுதான் நாம செய்ய வேண்டிய கடமை. இது விட்டுட்டு எதுக்கு நீங்க இந்த மாதிரி உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்றீங்கன்னு சொன்னாராம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவருக்கு. அவரால் அவங்கள கன்வின்ஸ் பண்ணவே முடியல என்ன சொன்னாலும். சில பேருக்கு இதனுடைய மேன்மை தெரியாது, இதனுடைய அவசியமும் புரியறதில்ல. ஏன்னா கர்த்தர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற காரியம் என்னன்னா, கொடுத்தல் வந்து அதுதான் இந்த 2 அதிகாரத்திலையும் பவுல் நமக்கு அழுத்தமா சொல்றாரு. இது ஆவிக்குரிய ஒரு அஹ், ஒரு எக்ஸசைஸ், ஒரு கடமை. அப்போ நம்ம இது வரைக்கும் எப்படியோ கொடுத்துருப்போம். ஆனா இனிமே நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் மனதில் வைத்து நம்ம கொடுக்கணும். அதுக்காக நான் நிறைய கொடுங்க, இதுவரைக்கும் கொடுத்ததை விட நிறைய கொடுங்க அப்படிலாம் நான் சொல்லலை. அது அவரவர் தீர்மானம். ஆனா நான் சொல்றது என்ன உள்ளத்தோடு என்ன நோக்கத்தோடு கொடுக்குறோம் அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டு நம்ம கொடுக்க வேண்டும் என்பது பவுலருடைய இது முக்கியத்துவம். பவுல் அதனால தான் அந்த கொரிந்தியருக்கு 2 அதிகாரங்களை இதை பற்றி பேசியிருக்கிறார். நாம அதை படிக்கிறோம். அதனால நமக்கும் ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இன்றைய தினத்திலும் இந்த 9 அதிகாரத்தின் மூலமாக நம்மோடு பேசட்டும். இப்போ முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, ஏன்னா உங்க மன விருப்பமெல்லாம் எனக்கு தெரியும். அகாயான்னு சொல்லும்போது கிரேக்க நாட்டுல தென் பகுதிக்கு பேரு அகாயா, மேல் பகுதிக்கு பேரு, வடபகுதிக்கு பேரு மக்கதோனியா. இப்போ மக்கதோனியாவில இருந்து தான் பவுல் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வருஷமா இந்த அகாயாவில் உள்ளவர்கள், அகாயாவில் இருக்கிற ஒரு முக்கியமான நகரம் கொரிந்து. இந்த கொரிந்து பட்டணத்துல உள்ளவர்கள் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க இந்த பரிசுத்தவான்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு. எங்க இருக்கிற பரிசுத்தவான்கள்? எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள். எருசலேம் வந்து எந்நேரம் இந்த போரின் காரியமாக அங்க அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்குமே ஒரு பஞ்சமான ஒரு சூழ்நிலை. என்ன இப்போ ஒரு நாட்டில் போர் மேலே போர் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னு வைங்களேன், அவங்களுடைய பொருளாதாரம் எவ்வளோ சீர்குலையும்னு நமக்கு தெரியும் இல்லையா? இங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் போயிட்டு 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 நாங்கள் போகிற சூழலே தான் எப்பவும் இந்த காஷ்மீர் மாதிரி. அதனால அங்கே இருக்கிறவர்களுக்கு அஹ், அஹ், பொருளாதார இதே இருக்காது, நிறைவே இருக்காது. அதனால பரிசுத்தவான்களுக்காக அங்கிருந்து இவர் கலெக்ட் பார்த்து அவங்களுடைய ஏழ்மையை பார்த்து அவங்களுக்கு எடுத்துட்டு வர்றாரு. அப்போ அஹ், நீங்க அதுக்காக ஆயத்தப்படுறது எல்லாருக்கும் தெரியும், நான் அங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். அதனால நீங்க வந்து சரியா ஆயத்தமாகி கொடுங்க அப்படின்னு அவரு சொல்றத பார்க்குறோம். மக்கதோனியாவில இருந்து கொரிந்தியர்களை பத்தி சொல்றாரு. போன அதிகாரம் பூரா மக்கதோனியரை பற்றி கொரிந்தியருக்கு சொன்னாரு. ஒரு டீச்சருக்கு இதான் ப்ரிவிலேஜ். நம்ம இப்படியும் சொல்ல முடியும், அப்படியும் சொல்ல முடியும். இவங்களுக்கு அவங்கள பற்றி நல்ல குணங்களை சொல்ல முடியும், அதே போல அவங்களுக்கு இவர்களை வைத்து சவாலாய் பேச முடியும். அவ்விதமாக இந்த பவுலும் இந்த இடத்துல அந்த மாதிரி 2 பேரையும் என்கரேஜ் பண்றதை நாம பார்க்கிறோம்.
அப்போ இந்த இடத்துல இன்னும் என்ன நம்ம பார்க்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதற்கு இன்னும் உங்களை ஞாபகப்படுத்திற்கு நான் சகோதரரை அனுப்புகிறேன். யார் அந்த சகோதரர்னு பார்த்தீங்கன்னா, தீத்துவும் இன்னும் அவரோடு கூட ஒரு சகோதரன். நான் போன ஸ்டடியிலேயே நம்ம பார்த்தோம். அந்த சகோதரன் வந்து ஒரு தங்கந்தவனா இருந்திருப்பான். எல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அந்த மாதிரி அஹ், அஹ், இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு சகோதரரை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்றத பார்க்குறோம். அதனால நீங்க வாக்கு பண்ணின மாதிரி தான தர்மத்தை லோபத்தனமாய் கொடுக்காமல் உதாரத்துவமாய் கொடுக்கறதுக்கு அவர்கள் உங்களை ஏவுவார்கள். உங்க இடத்துல அதுக்காக தான் நான் முன்னமா அனுப்புறேன். ஏன்னா உங்களை பற்றி நான் ரொம்ப பெருமையா அங்க பேசிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப ஒரு மாதிரி கஞ்சத்தனமா பணத்தை கொடுத்துடாதீங்க, உங்களை பற்றியும் என்னை பற்றியுமே தவறா நினைப்பாங்கன்னு சொல்லி பவுல் அவர்களை ஒரு அன்போடு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அதற்காகவே தீத்துவியையும் அந்த சகோதரரையும் அனுப்புறார். அதுபோல அதோடு மாத்திரம் இல்லாம அவர் இன்னும் என்ன செய்யறாருன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இவர் தன்னுடைய அறிவுரைகளை சொல்லுகிறார். அதுல முதல்ல அவர் சொல்றது என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது போல அந்த 6ஆம் வசனத்தை அப்படியே வாசிங்க. 6 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். வெரி குட். அப்போ அந்த 6ஆம் வசனத்தின்படி நம்ம என்ன பார்க்குறோம்னா, எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு ஆசீர்வாதம். ஆனா கர்த்தர் உண்மையாகவே நமக்கு இந்த நாட்கள்ல நம்ம கொடுக்கறத வச்சு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதில்ல. உலக ஒரு உதாரணத்துக்கு அவர் அப்படி சொல்றாரு. ஆனா நம்முடைய ஆண்டவர் வந்து சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். நிறைய பேர் ஜெபிப்பாங்க, நாங்க இந்த காணிக்கையை கொடுக்குறோம் சுவாமி, இது நாளத்தனையா எங்களுக்கு கிடைக்கணும்னு. சில பேர் ஏழத்தனையா கிடைக்கணும்னு, சில பேர் நூறத்தனையா கிடைக்கணும்னு. ஆனா கர்த்தர் வந்து நம்ம கணக்குப்படியெல்லாம் அல்ல, அவர் திரளாய் சம்பூரணமாய் அவர் கொடுக்கிற தேவன். வானத்தை திறந்து நமக்கு அவருடைய வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால இந்த வருஷத்துக்கு அநேகர் சொல்ல ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, அபண்டன்ஸ் தான். நம்ம சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம் எல்லா விதத்திலும் அப்படின்னு தான் அநேகர் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இப்படி கண்ணை திறந்து உலகத்தை பார்த்தோம்னா பயங்கரம்தான் அங்க நிறைந்து இருக்கு. போர் சூழல் எல்லா பக்கமும், பூமி அதிர்ச்சிகள், வெள்ளங்கள் எல்லாமும் இருக்கு. ஆனா நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, இந்த வருஷத்துல சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சரி, எப்படியானாலும் நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர். நம்ம விதைக்கிறத பொறுத்து இல்ல, நமக்கு விதைக்கிறதுக்கும் அவதான் விதையை கொடுக்கிறார். அதுவும் நம்ம அறிந்து கொள்ளணும். நாம எந்த விதையும் போட முடியாது, நாம எதையும் செய்ய முடியாது. ஆக்சுவலா நமக்கு விதைக்கிறதுக்கு அவர் தான் உதவி செய்யறாரு. அந்த விதையை நாம அறுக்கிறதுக்கும் அவர் தான் உதவி செய்வாரு. அடுத்தது அதனுடைய பலனாய் ப்ராடக்டா நம்ம எடுத்து, இப்போ அவங்க ஊர்ல முக்கியமா விதைக்கிறது கோதுமை, பார்லி, இதெல்லாம் தான் அவங்க ஊர்ல விதைப்பாங்க. அப்ப அதையெல்லாம் நம்ம சேகரித்து விதைக்கிறதுக்கும் அதை சேகரிக்கிறதற்கும் அதை ரொட்டியாய் அவங்க ரொட்டியா மாத்துவாங்க. அந்த ரொட்டியாய் மாத்துறதுக்கும் எல்லாத்துக்குமே ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங் வேணும். இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். படிக்கிறதுக்கு, படிச்சதுக்கான வேலைக்கு, வேலைக்கான சம்பளத்துக்கு, அதற்கான திறனுக்கு, அதற்கான ஞானத்துக்கு எல்லாமே நமக்கு யார் வேணும்? ஆண்டவர் வேணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும். ஸோ அதைத்தான் இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நம்ம கொடுப்பதை நம் கணக்கு பார்க்காம கொடுக்கணும். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அந்த அந்த எண்ணத்தில் நாம் மனதில் வைத்து கொள்ளணும். கர்த்தர் நமக்காக செய்ததை நினைத்தால் நம்மால் என்ன செய்ய முடியாது? கொடுக்காம இருக்க முடியாது. திரும்பவும் அவர் இன்னும் ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு, விசனமாயும் இல்லை கட்டாயமாயும் இல்லை. 7ஆம் வசனத்தில் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம போன தடவையே சொன்னேன், ஒரு ஒழுக்கம் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும். கொடுக்குறோன்ட்டு சும்மா அப்படியே அள்ளி வரி வீசுறதெல்லாம் இல்லை. ஒரு ரெகுலரா அதுக்காக திட்டமிட்டு சேர்த்து சேகரித்து பிளான் பண்ணி அப்படிதான் கொடுக்கணும்.
அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போது இங்கேயும் நம்ம பார்க்குறோம், தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். இப்போ நீங்கள் ஒரு இதுக்கு இந்த வருஷம் செய்யணும் அப்படின்னு நினச்சா அதை நம்ம இந்த தடவை செய்யணும். அதை எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவன் அநேக காரியங்கள்ல பிரியமா இருக்காரு. ஒன்று உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஸோ நாம் கொடுக்கும்போது மனசில் முறுமுறுத்துக்கிட்டு, ஐயோ இப்படி நான் நேர்ந்துக்கிட்டேன், வேற வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி கொடுக்கறது, அப்படியெல்லாம் இல்லாமல் உற்சாகமாய் கொடுக்கிறதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கொடுக்கும்போது அது அவருக்கு மிகுந்த பிரியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, எப்படினாலும் ஒரு கிறிஸ்தவன் கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். எப்படி கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் வேதம் வாசிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்பது போல ஒரு கிறிஸ்தவன் கொடுக்கிறவனாய் இருக்கணும். ஒருத்தர் சொன்னாரு, அவர் ஒரு சர்ச்சில் போய் பேசும்போது இந்த உபவாச ஜபங்களை பற்றி பேசியிருக்கிறார். அப்போ அதுல ஒருத்தர் எனக்கு வயசு 62, நான் ரிட்டையர் ஆயிட்டேன், ஆனா இன்னும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு தடவை கூட நான் உபவாசம் இருந்ததில்லைன்னு சொன்னாராம். பாருங்க, இன்னைக்கு நிறைய நம்ம திருச்சபையிலே நம்முடைய சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இப்படி தான் இருக்காங்க. ஒருவேளை நமக்கு இதெல்லாம் ஒரு பழகின காரியமாக இருக்கலாம். நம்ம நாம அசோசியேட் பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட்ஸு இருக்கவங்க இப்படி இருக்கலாம். ஆனால் நம்முடைய சபைகள்லேயே நிறைய பேர் இப்படி இருக்காங்க. அதனால தான் அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாக அழைக்கப்படுகிறோம். உபவாசம் இருந்து ஜெபிப்பதும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அபியாசம். அதே போல அடுத்தது இந்த உபவாசம் இருந்து எதுக்காக ஜெபிக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய சமயத்துல நம்முடைய சொந்த காரியங்களுக்காக நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். ஓகே, அது அவசியம், அது ஒரு ஒரு பயிற்சி. ஆனா அதே சமயத்துல மற்ற காரியங்களுக்காக, தேசத்தின் காரியங்களுக்காக, எழுப்புதலுக்காக, சபை வளர்ச்சிக்காக, ஊழியங்களுக்காக, இதற்காகவெல்லாம் கூட நாம் என்ன செய்யணும்? உபவாசம் இருந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அதே போல இப்போ இங்க கொடுப்பதும் இந்த விதமாய் ஒரு நல்ல மனதோடு நாம் கொடுக்கும்போது இதற்கெல்லாம் அது சமம். இதே போலதான் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதுக்கு ஜெபிக்கணும். எனக்கு அந்த மனசை கொடுங்க சுவாமின்னு. இப்போ அது மனசுல நியமிக்கிறதும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த மனசு நமக்கு இருந்தால் தானே நம்ம நியமிக்க முடியும். நமக்கு அந்த மனசே இல்லைன்னா எப்படி நாம் செய்வோம்? ஸோ மனசும் வேணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்னும் நல்ல உதாரணமாக கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாரும் என்ன கேட்போம்னா, உதாரணமாக கொடுக்கறதுக்கு எங்களை ஆசீர்வதிங்க, நீங்கள் ஆசீர்வதிச்சாதானே நாங்கள் கொடுக்க முடியும்னு அப்படி கேட்போம். அதை விட நம்ம என்ன கேட்கணும்னா, உதாரணமாக கொடுக்கறதுக்கு எனக்கு மனசை தாங்க அப்படின்னு கேட்டால், நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறதுலையே நம்ம உதாரணமாக கொடுக்கறதுக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். அப்படி நம்ம செய்யும்போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ பெருக கொடுக்குறவன், சிறுக கொடுக்குறவன் எல்லாரையுமே அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும், ஏதோ ஒரு சீசனுக்கு மாத்திரம் நீ கொடுத்தப்ப அந்த அடுத்த மாதம் அப்படி இருக்கும் அப்படின்லாம் இல்லை, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக. நமக்கு எதையெல்லாம் பெருக்கிறாருன்னா, இதே போல இன்னும் நிறைய பல இதுக்கு கொடுக்கறதுக்கு நம்மை பெருக பண்ணுகிறார். சகலவித நற்கிரியைகளிலும் பெருக பண்ணி உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நமக்கு எவ்வளவு கிருபை தேவை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த எல்லா கிருபைகளையும் கொடுக்கிறவர் கர்த்தர். பாதுகாப்புக்கும் கிருபை வேணும், சரியா வேலை செய்யறதுக்கு கிருபை வேணும், ஞானத்துக்கு கிருபை வேணும். நமக்கு கிருபை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அந்த தகுதி இல்லாத நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அது கிருபை மூலமாக தான் கிடைக்கும். அப்போ அந்த கிருபையை பெருகச் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஸோ இங்கே பார்க்குறோம், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும்.
அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய நீதியையும் அவர் பெருகச் செய்வார். நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நீதியான ஒரு கேரக்டரை ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா இந்த நல்ல சிந்தனைகளோடு இப்படிப்பட்ட நல்ல செயல்களோடு நம்ம வாழும்போது நம்மிடத்துல தவறான காரியங்கள், வேண்டாத குழப்பங்கள் எல்லாம் வரவே வராது. இதுல இந்ததான் நம்ம சிந்தனை இருக்கும்போது இது அன்பின் சிந்தனை. இப்ப அன்பு நம்ம மேலோங்கும் போது மற்ற எல்லா காரியங்களும் தணிந்து போகும். அதுல மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு பிரச்சனைகளே வராது. ஸோ இவ்விதமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். நம்ம வாசிச்சிருக்கோம். இப்போ கொடுப்பதுன்றது காணிக்க மாத்திரம் இல்ல, ஊழியங்களுக்கு கொடுக்கறதும் கொடுப்பது என்பது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். நம்ம உற்சாகப்படுத்தும்படியாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. மத்தேயு 10:42. கீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் ஊழியக்காரர், அவர் ஒரு சீஷர். அப்போ ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு நீங்க சாப்பாடு போட்டாலும் சரி, தங்க இடம் கொடுத்தாலும் சரி, அவர் ஊழியத்துக்கு காசு கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் கூட செய்யாம குடிக்கிறதுக்கு ஒரு கப் தண்ணி கொடுத்தீங்கன்னா கூட, ஏன்னா அந்த அவங்க ஊர் இப்ப ஆண்டவர் பேசுகிற இடம் அந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் வனாந்திரமான பகுதிகள், தண்ணீர் கிடைக்காத ஒரு பகுதிகள். தண்ணீர் இப்ப எப்படி நமக்கு பெட்ரோல், கேஸ், அந்த இதெல்லாம் நமக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான அதிக விலை கொண்ட ஒரு காரியமோ, அதே போல அங்க தண்ணீரும் அந்த அளவுக்கு ரொம்ப ரேரிட்டி. அதனால அங்க தண்ணீர் கொடுத்தாலே பெரிய விஷயம். ஸோ ஒரு கப் தண்ணி நீங்க அவருக்கு கொடுத்தா கூட அதற்கான பலனை நீர் அடையாமல் போவதில்லை. யார் இது வாக்கு பண்ணியிருக்கா? இயேசு கிறிஸ்துவே வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நாம உற்சாகமாய் நாம செய்யக்கூடியதை நாம் மற்றவர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய பணிக்கும் கொடுத்து உதவணும். சில பேர் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த சோஷியல் சர்வீஸ், சோஷியல் ஒர்க்கு இந்த மாதிரி செய்யறாங்க இல்லையா, அது மாத்திரம் செய்தா போதும். இந்த ஊழியத்துக்கெல்லாம் நான் கொடுக்கணுமா, ஊழியமெல்லாம் செய்யணுமா, அதெல்லாம் ஒரு அவசியம் இல்லை. என்னென்னமோ மனுஷனுடைய எண்ணங்களை பிசாசானவன் குழப்புவான். அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. சோஷியல் ஒர்க்குக்கெல்லாம் செய்வாங்க, ஆனா ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. அதுவும் தவறு அல்லவா? ஊழியம் தான் நான் முதலே சொன்னேன். நாம கொடுப்பது, நமக்கு இருக்கிறதை மற்றவர்களுக்கு கொடுப்பது. முதல்ல நமக்கு இருக்கிறது என்னன்னா நம்முடைய மீட்பு, நாம் ஆண்டவருடைய பிள்ளையாகிற அந்த ஸ்லாக்கியம். அப்ப முதல்ல அதை செய்யும் போது நமக்கு அந்த 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 அன்பை, அந்த அனுபவத்தை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லணும். எப்படி நான் அதை பெற்றுக்கொண்டேன், எப்படி எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார், எனக்கு அது நிமித்தமாய் நான் என்னெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், அப்படிங்கிறத முதல்ல நம்ம சொல்லணும். அடுத்தது தான் நம்ம என்ன செய்யணும், மற்ற ஒரு நற்கிரியைகள்ல செய்யணும். நற்கிரியைகள் மிக மிக அவசியம். அதே சமயத்துல ஊழியமும் ரட்சிப்பை அறிவை பாத்திரத்தை சுமந்து கொண்டு போகிறதும் மிக மிக அவசியம். அதனால அதனால நாம என்ன செய்யணும்னு சொன்னா, இங்க சொல்லியிருக்கிறபடி நாம சின்ன காரியமானாலும் நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, நமக்கு அந்த மனதில் நியமித்தபடி கொடுக்கறதுக்கு மனது வேண்டும் என்று சொன்னேன் இல்லையா. கொடுக்கறதற்கு மனது வேணும்னு நம்ம யோசிக்கும் போது அந்த மனதுல எப்படி நம்ம கொடுக்க முடியும்னா, நமக்குள்ள ஒரு திருப்தி இருந்தாதான் கொடுக்க முடியும். போதும் என்ற மனது இருந்தாதான் நாம நம்மகிட்ட இருக்கிறத எடுத்து கொடுக்க முடியும். நாம இதுக்கே இன்னும் கடைசி பைசா வரைக்கும் எல்லாம் லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு இருந்தோம்னா
நமக்கு இது வேணும், இது தேவை, ஆமாம் இது தேவை தானே, இது செய்யணும்ல அப்படின்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நமக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்போது கொடுக்கணும்னு சொன்னால் நமக்குள்ள ஒரு திருப்தியான போதுங்கிற ஒரு மனது, ஒரு மனது நமக்கு அவசியம். இப்போ 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆ அப்போ அந்த போதும் என்கிற வார்த்தைக்கு என்ன வார்த்தை கிரேக்க பாஷையில் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே வார்த்தையை தான் இங்கே கொடுக்கறதற்கும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த அந்த மனதுக்கு கொடுத்துருக்குறாங்க. கொடுக்குற மனதுக்கு இதே வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அட்டார்கியா அப்படின்ற வார்த்தை. அப்படின்னா என்ன? அந்த போதுங்கிற மனது நமக்கு இருந்தால் தான் நம்மால் கொடுக்க முடியும். ஸோ அது ஒரு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். இந்த அந்த பணக்காரருக்கு ஏன் கொடுக்க முடியலன்னு சொன்னால், அவருக்கு அவ்வளோ செல்வந்தராம், அவ்வளோ இடங்களையும் நிலங்களையும் வாங்கி இருக்கிறாராம், அவருக்கு சொந்தமாக நிறைய பஸ்ஸஸ் எல்லாம் ஓடுதான். ஆனால் அவருக்கு வாரத்துக்கு 50 ரூபா கொடுத்தா போதுங்கிற ஒரு மனசு. அவருக்கு எதில் போதும்? ஆண்டவருக்கு கொடுக்கறதுல போதும். தனக்கு போதும்னு அவர் யோசிக்கவே இல்லை. இவ்வளோ வச்சிருந்தும் தனக்கு போதும்னு அவரால் யோசிக்க முடியல. அது ஏன்னா ஆண்டவருடைய அன்பை அவர் ருசிக்கலை. இதுதான் ஒரு அடையாளம். இந்த போதுங்கிற மனது நமக்கு எப்போ வரும்னா, ஆண்டவருடைய அன்பை ருசிச்சிருந்தோமானால் நம்மால அதை அனுபவிக்க முடியும். இது ஒரு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எல்லாருக்கும் அது வரவே வராது. அந்த மனுஷரை காட்டிலும் நாம பெரிய செல்வந்தராக இருக்க முடியும். எப்படின்னா இந்த மனதினால நமக்கு ஒரு திருப்தி இருக்கு. அவனுக்கு திருப்தியே இருக்காது. இன்னும் இன்னும் பெருக்கிட்டே போய் கடைசியில் இன்னைக்கு வாசிக்கிறபடி எப்படி வேணாலும் அதை வீணாக தான் போகும். இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு தூய்மை பணியாளர் ரோட்டோரமாக கிடந்த 45 லட்சம் மதிக்கத்தக்கதான நகையை கொண்டு போய் போலீஸில் கொடுக்குறாங்க. ஒரு லேடி, அதுவும் ஒரு லேடி, கோல்டு. எந்த லேடிக்கு அது வரும்? அதில் 45 லட்சம் மதிக்கத்தக்கதான பேங்கிள், செயின் என்னென்னமோ இருக்கு. அப்பாவும் அதை யார் கொண்டு போய் அதை வைக்கிறதுக்காக போனாங்களோ, இல்லை அது எதுக்காக எடுத்துக்கிட்டு வந்தாங்களோ தெரியாது. அதை கொண்டு வந்தவங்க அவங்க எவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதில் இந்த அம்மா ஒரு சில மணி கூட எடுத்துக்காம அதை கொண்டு போய் போலீஸில் கொடுக்குதுன்னா அந்த அம்மாவுக்கு இருக்கிறது தான் என்னது? போதுங்கிற ஒரு மனது. அதுக்கு எவ்வளோ தேவை இருக்கும் இல்லையா? தூய்மை பணியாளர்னா இன்னைக்கு எப்படி போராடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சம்பளம் பத்தலை, எங்களுக்கு வேலை நிரந்தரம் இல்லை, எத்தனையோ பிரச்சனைகள் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கும். ஆனால் அந்த அம்மா கொண்டு போய் போலீஸில் கொண்டு போய் 45 லட்சம், பெரிய காரியம் இல்லையா? அப்போ அந்த அம்மா தான் சிறந்தவங்க. இந்த இன்னைக்கு சொன்ன கிறிஸ்தவர் இப்போ வெள்ளை சட்டை வெள்ளை பைட்டி போட்டு டெய்லி வாரம் உட்கார்றவர் பெரியவர் அல்ல. அவரால் 50 ரூபா தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. இது மாதிரி கிடச்சிருந்தா அவர் என்ன வச்சிருப்பாரு? வேட்டிக்குள்ளே சுருட்டிட்டு போயிருப்பார். ஆனால் கத்தர் கொடுத்தார். அதில் அவங்க வேற சொல்லிக்குவாங்க, கத்தர் கொடுத்தார், கத்தர் எனக்கு கொடுத்துட்டார் இதை அப்படின்னு அவங்க எடுத்து வச்சுக்குவாங்க. ஆனால் இந்த அம்மா பாவம் பத்திரமா கொண்டு போய் கொடுத்து எல்லாராலையும் மேக்சிமம் என்ன செய்வாங்க, எல்லாராலையும் புகழப்படுவாங்க, ஒரு சின்ன பரிசை கொடுத்து அனுப்புவாங்க. பட் ஹர் ஹார்ட் இஸ் கிரேட். அதுதான் கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் உள்ளங்களை விரும்புகிறார். எனக்கு என்ன பாரம், அந்த அம்மாவுக்கு ஆண்டவரை தெரிஞ்சிருந்தா இன்னும் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். இந்த அம்மா இவ்வளோ அருமையான ஒரு அம்மாவுக்கு ஆண்டவரையும் தெரிஞ்சிருந்தால் பெரிய ஆசீர்வாதம். அதுதான் நாம ஜெபிக்க வேண்டியது. இப்படிப்பட்டவங்கெல்லாம் எப்படியாவது, நிறைய நீதி செய்கிறவங்க நல்லவங்க இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு ஆண்டவரை தெரியறதில்ல. அவங்களுக்கு ஆண்டவர் தெரிஞ்சா மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமா இருக்கும். நம்ம தேசம் நல்ல எழுப்புதலை காணும், நல்ல பாதுகாப்புல இருக்கும், நிறைய குழப்பங்கள் மீறும். இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். சரி, சங்கீதம் 112:9 என்ன சொல்லுது? வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு அது கொடுத்தான். முதலே சொல்லிட்டோம்ல. நீதி அங்க கடைசியா வாசிங்க, கடைசி அந்த பகுதியில கடைசி
அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். நீதி நீதி என்றென்றைக்கும் உயர்த்தப்படும், மகிமையாய் இருக்கும். அப்போ பாருங்க, இந்த கொடுக்கறது ஒரு திருப்தியான உள்ளம் இருக்கும். ரெண்டாவது அவனுக்கு என்ன இருக்கும்? ஒரு நல்ல நீதி. அதான் அதான் பார்த்தீங்கல்ல, அந்த அம்மா பாருங்க, அஹ், அஹ், நியாயமா நீதியா காரியங்களை செய்யறத பார்க்குறோம். அது எல்லாருக்கும் பெருசா பெரிய காரியமா இருக்கும். அப்படி நாமளும் செய்யும்போது கர்த்தருக்கு உகந்தவர்களாய் நாம் இருக்க முடியும். இது ரெண்டாவது காரியம். இது அடுத்தது 10-11 நம்ம வாசிக்கிறோம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் விதைச்சா வரும்னு. இப்போ வாரி இறைத்தான் அறுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாதிரி விதையை நம்ம போட்டோம்னா வரும். ஆனால் விதையை பெருக செய்கிறது ஆண்டவர். ஆனால் அந்த விதையவே கொடுக்கிறவர் ஆண்டவர். அப்படியாய் நாம் அதை அவருடைய கையில் பெற்று அதை நாம் செய்யும்போது அது நமக்கு வெறும் விளைச்சலாக மாத்திரம் இருக்காது, அது நீதியின் விளைச்சலை தரக்கூடியதாய் இருக்கும். ஒரு ரைச்சியஸ் ஹார்வெஸ்டாக இருக்கும். ஒருவேளை ஆத்தும பலனாய் அது முடியும். நம்ம கொடுக்குற காரியம் இப்போ எப்படி அது செய்ய முடியும்? ஊழியத்துக்கு கொடுக்குறோன்னு வைங்களேன். ஊழியத்துக்கு நம்ம கொடுக்குற சின்ன காரியம் இன்னைக்கு அது பெரிய விஷயமா அதை அதை அந்த அந்த ஊழியம் பெருகிறதுக்கு, அந்த ஊழியத்தின் மூலமா நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாகிறதுக்கு அது ஒரு பிரயோஜனமாக்கி தருவார். நாங்கள் ஒரு ஒரு ஏர்லி 90s 88 90 அந்த சமயங்களில் பீகாரில் மால்டோ பகுதியில் இருக்கிற ஒரு பையனை நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருந்தோம். அவன் பேர் ஆஷிஷ் மால்டோ. அவன் ஃபோட்டோவெல்லாம் இங்கே வச்சுருப்போம். இந்த பசங்களுக்கு அவனை பார்த்துட்டு அவனும் ஒரு பையனா அப்படின்னு, உங்களுக்கு இன்னொரு பையனா அப்படின்லாம் கேட்பானுங்க. அவன் தான் அவங்களுக்கு முக்கியம், மாதம் மாதம் வர அனுப்புறீங்கன்னுவாங்க. அந்த மாதிரி ஆஷிஷ் மால்டோன்னு ஒரு பையன். அவன் இப்போ நல்லா பெரியவனாயிட்டான். நடுவில் ஒரு 2000 போல் 2010 2000 அந்த சமயத்தில் இவர் கல்கட்டாக்கு ஒரு விஷயமா போயிருந்தார். அங்கே அந்த பையனை பார்த்தா அப்போ அவன் பைபிள் காலேஜில் படிச்சுட்ருக்கான். அந்த ஆஷிஷ் மால்டோ எவ்வளோ ஒரு சிறந்த பையனாக இருப்பான்னா, அவன் பேரை சொன்னாலே எல்லாரும் ஊழியத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவனை பற்றி சொல்கிறாங்க. அவன் என்ன செய்கிறான், ஏது செய்கிறான் அப்படின்னு. அப்போ அங்கே பார்த்தோன்னா அந்த அந்த பைபிள் காலேஜ்லேருந்து அவனை கூட்டிகிட்டு இவரை பேச சொல்லி, அப்புறம் இவர் ட்ரெயினுக்கு போக வேண்டியதுக்கு ஏர்லி மார்னிங்காக இருந்தோடனே அவன் தான் துணைக்கு இவரை ஏற்றி விட்டு அப்படியெல்லாம் செஞ்சுட்டு போனான். அப்போ அவன் தேங்க் பண்ணிட்டு போனான். அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனை பற்றி கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். சரி, அவன் பைபிள் காலேஜுக்கு வந்திருக்கான், மால்டோ மால்டோ பையன். அப்புறம் இப்போ என்ன அப்படின்னா, திங்கக்கிழமை என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இவர் போனார். அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த மிஷினரி வந்திருந்தார். அங்கே வேலை பார்த்த ஒரு மிஷினரி. இவரை நாங்கள் பார்த்ததில்ல, இப்போ தான் பார்க்குறாரு. நான் பார்த்துருக்கேன், இவர் இப்போ தான் பார்க்குறாரு. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னால், இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே மால்டோ பகுதியில் கம்யூனிட்டி காலேஜில் இவன் இங்கிலீஷ் டீச் பண்ணுறான், ஆசிஸ் மால்டோன்னு. அவர் அங்கே போய் அவருடைய ஃபோட்டோவையும் எங்களுக்கு அனுப்பி, இந்த தம்பி இப்போ இவ்வளோ பெருசாக இருக்கான், நீங்கள் அன்னைக்கு செஞ்ச அந்த சின்ன உதவி இன்னைக்கு இந்த பையன் அவங்க சமுதாயத்துக்கே ஆண்டவரை பற்றி சொல்லவும், அவர்களுக்கே இதை விளைவிக்கவும் டீச் பண்ணவும் உதவியாக இருந்ததுன்னு அவர் ரொம்ப சொல்லி தேங்க் பண்ணி ஜெபம் பண்ணாராம். உண்மையாகவே கர்த்தருக்கு நாங்கள் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணோம். அப்போது பாருங்க, நம்ம சின்ன விதை தான், அந்த விதை அவர் தான் கொடுத்தாரு. அந்த பணம் நமக்கு கிடையாது, இல்லை, நமக்கு அவர் கொடுக்குற பணம் தான். அந்த பணத்தை நம்ம கொடுத்தா அதை பெருக செய்து அந்த பையனை அவ்வளோ தூரம் வளர்த்தி அப்படி அழகா இன்னைக்கு பிரயோஜனமா இருக்குன்னா அது நம்ம கேட்கும்படியாகவும் அவர் செய்கிறாரு. பாருங்க, இதுதான் பெரிய விஷயம். அதனால இங்க பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவா இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள்.
அவருக்கு நாம கொடுத்தோம்னா நாம எல்லாரும் அது நிமித்தமாய் எல்லாரும் தேங்க் பண்ணுவாங்க. அதிக ஒரு என்னது ஸ்தோத்திரத்தினாலே என்ன ஆகும்? கிருபை பெருகும். அநேகர் ஆண்டவருக்குள்ள வருவாங்க. எல்லா விதத்திலும் அவர்களும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆவார்கள். இது ஒரு அதனாலதான் கிறிஸ்டியன் கிவிங் இஸ் அ கிரேட் பிளெஸிங். அது இயேசு கிறிஸ்துவை போலவே அவர் செய்த பணிகளுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு கிருபையின் செயல்பாடு. அதனால நமக்கு என்ன கிடைக்குது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. 12, 13, 14 வசனங்கள்ல இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதனாலே சம்பூரண. அது அநேக தேவனை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க? சொல்லுங்க. ஒரு 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 இது எப்படி இருக்கும்? உற்சாக பலிகளினாலே ஸ்தோத்திரத்தினாலே ஸ்தோத்திர பலிகளினாலே என்ன இருக்கும்? கிருபை பெருகும். ஆக அநேகர் அப்படி தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுதான் அதுக்கு தான் அடுத்த வசனமும் அதான் சொல்லுது. இந்த நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தம் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகுந்த விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியா இருக்கு. இதனால இன்னொரு டெவலப்மெண்ட் என்ன ஆகுது? ஒரு ஃபெலோஷிப் வருது. உங்களுக்காக அவங்க ஜெபிக்க, அவங்களுக்காக நீங்க ஜெபிக்க, இன்னும் ஒரு 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 மீனிங்ஃபுல் ஃபெலோஷிப் வருது. ரெண்டாவது அவங்களோட கூட ஒரு ஐக்கியமும் நமக்கு ஏற்படுது. அப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கும்போது என்ன நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் அப்படின்னு சொன்னா, முதல்ல நமக்கு இந்த மாதிரி தேவையுள்ள மக்களுக்கு கொடுக்கும்போது அது தேவையுள்ள மக்களுக்கு கொடுக்குறோங்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவதாக அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவர்கள் நமக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாங்க. நாம ஆண்டவருக்கு அவங்களுக்கு கொடுக்கும்படி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே என்பதற்காக நாம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்படியாக நன்றி பலிகள் பெருகும். மூன்றாவதாக அப்படி கொடுக்கும்போது அவர்களுக்குள்ளாக ஆண்டவர் கிரியை செய்வார். அவர்களும் இப்போ நம்ம ஊழியத்துக்கு கொடுக்குறோம். அங்க சில ஆத்துமாக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க. அங்க சில ஆத்துமாக்கள் ஆண்டவருக்குள்ள வர்றாங்கன்னு கேள்விப்படுறோம். அதெல்லாம் எப்படி அந்த பணித்தளத்துல நேரிட்டது? நாம கொடுத்து கொஞ்சம் நாம எத்தனூன்னு கொடுத்தா கூட அதுவும் அங்க பிரயோஜனம் இல்லையா? அது மூலமா இப்போ ஒரு கட்டடம் கட்டுறாங்க, கோயில் கட்டுறாங்கன்னா ஒரு செங்கலுக்கு காசு கொடுத்தா கூட அந்த ஒரு செங்கல் இல்லைன்னா அங்க கேப் இருக்கும். அப்ப நம்ம செங்கல் அந்த கட்டடத்துல இருக்கு. அப்படியாக அது பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம உடைய உதாரத்துவ இதனால கொடுக்கப்படுகிறது. இது மாத்திரம் அல்ல, நம்ம இன்னொரு ஆசீர்வாதத்தையும் நம்ம பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உள்ளங்களுக்குள்ளாக ஒரு நான் சொன்ன ஐக்கியம், கொய்னோனியா. அதுக்கு பேரு கொய்னோனியான்னு சொல்லி இந்த இடத்துல பவுல் யூஸ் பண்றாரு. இந்த ஐக்கியத்துக்கு கொய்னோனியாங்கிற வார்த்தை, கிரேக்க வார்த்தைய எங்கெல்லாம் அவர் பயன்படுத்தியிருக்கிறாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, கம்யூனியனுக்கு அவர் கொய்னோனியான்னு போடுறாரு. இப்ப நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துல நற்கருணை எடுக்கிறோம் இல்லையா? நம்ம எப்பெல்லாம் நற்கருணை எடுக்கிறோமோ அப்ப எப்படி எடுக்கிறோம்? ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு சபையோடு ஐக்கியப்பட்டு நாம போய் அந்த ஐக்கிய கம்யூனியன் பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கு பெயர் கொய்னோனியா. அந்த ஐக்கியத்துக்கு பெயர் கொய்னோனியா. அடுத்த ஐக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய காரியங்களை மற்றவங்களோட ஆதி திருச்சபையில எப்படி நம்ம காரியங்களை மற்றவங்களுக்கு கொடுத்தாங்களோ அந்த விதமாய் நாம ஷேர் பண்றது. அது நிமித்தமாய் ஒருவரும் குறைச்சல் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறது போல அந்த மாதிரி செய்யற காரியமும் பேரும் கொய்னோனியா. அந்த விதமாய் ஷேர் பண்றதுக்கு பேரும் கொய்னோனியா அப்படின்னு சொல்லுது. மூன்றாவதா கடைசியா என்ன பார்க்குறோன்னா, ஒருத்தருக்காக ஒருத்தர்
ஜெபிக்கும் போது இப்போ நம்ம நிறைய கூடுகைகள்ல நம்ம மெம்பர்ஸா இருக்கோம். சபையில, ஜெபத்துல, அஹ், ஊழியங்கள்ல, வாலிபர் பெண்கள் இப்படி என்னென்னமோ நம்ம ஐக்கியங்கள் இருக்கு. இப்ப இந்த ஐக்கியங்களில் எல்லாம் இந்த காரியங்கள் காணப்படுதா? இவ்விதமான ஒரு ஐக்கியம் இருக்குதான்னு பார்க்கணும். இதுல போட்டி தான் நிறைய இருக்கா, இல்ல நீ செய்யற நான் செய்யல குறை சொல்றது நிறைய இருக்கா, இல்ல இந்த விதமா செஞ்சிருக்கலான்னு ப்ரொசீஜரல் மிஸ்டேக்ஸ் அப்படி ஏதாவது இருக்கா, அல்லது நம்ம ஐக்கியங்கள்ல எப்படி இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் நிறைவா இருக்கிறபடியாகவும் எல்லாரும் ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிறதாகவும் ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கிறதாகவும் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கிறதாகவும் இந்த கிஃப்ட்ஸ் கொடுத்து பரிமாறிக்கிறது அந்த மாதிரி ஒரு ஐக்கியம் இருக்கான்னு சொல்லி நாமே யோசிச்சு பார்க்கணும். அப்படித்தான் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் தான் அவர்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று பவுல் அவர்களை உணர்த்துகிறார். அடுத்த கடைசி வசனம் பாருங்க, 15ஆம் வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இதில் வந்து ஈவு இப்போ என்னன்னு நான் உங்களை கேட்டேன்னா, இப்போ டைம் இருந்தால் நான் கேட்கலாம். மணி என்ன? இப்போவே மணி இருக்கா நமக்கு டைமு? மணி இருக்கு. இருக்குல்ல? சரி, இப்போ நீங்க இப்போ எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. உங்களுக்கு தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு என்ன? நிறைய இருக்கு, ஒண்ணு சொல்லுங்க. சுகம், சுகம், ஆரோக்கியம். 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது சீக்கிரமா சொல்லணும், நமக்கு டைம் இல்ல, சீக்கிரமா சொல்லணும். ஜீவனை மீட்டு கொடுத்தது. ஜீவனை மீட்டு கொடுத்தாருன்னா இவரோட ஆக்சிடென்ட்ல. சரி, அவருடைய ஆக்சிடென்ட்ல அவரை உயிரை காப்பாத்தி கொடுத்தாரு. வெரி குட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்னோட பலவீனத்துல நான் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப முடியாம இருக்கும்போது கர்த்தர் திருப்பி எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தடுத்து சீக்கிரமா சொல்லுங்க. வியூலா இருக்கீங்களா? வியூலாவே காணோம். மத்த 2 பேரு பிரேமா எல்லாம் வந்தாங்க. ஆரோக்கியம், சுகம்பலன். ஆரோக்கியம், சுகம்பலன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டி இருக்காங்களா? மங்களா ஆண்டி, மங்களவல்லி ஆண்டி போயிட்டாங்களோ? பியூலாவும் காணோம். கேட்டோன்னு ஆளுங்களுக்கு சரி, பரவாயில்ல. நம்ம இதெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஈவு, கர்த்தர் கொடுத்த ஈவு இல்லையா? இன்னைக்கு நம்ம ஜீவனோட சுகமா இந்த புதிய வருஷத்துக்குள்ள அடியெடுத்து வைத்திருக்கிறதே ஒரு பெரிய ஈவு. உண்மைதான். ஆனா எல்லாத்துக்கும் மேலாக முதல்ல அவர் கொடுத்த ஈவு என்ன தெரியுமா? தேவன் நமக்கு கொடுத்த ஈவு என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே நமக்கு ஈவு இல்லையா? உண்மைதானே? அந்த உண்மையையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? முதல்ல இயேசு கிறிஸ்து நமக்கு கிடைச்சதுனாலதான் இந்த பிளெஸிங் எல்லாம் நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்சது அவர் இயேசு கிறிஸ்து. அடுத்ததா அவர் கொடுத்த அவருடைய ரட்சிப்பு, நம்ம அவருடைய பிள்ளைகளாகிறதுக்கான அந்த அதிகாரம், அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள். அதுல முக்கியமான ஒரு நமக்கு எல்லாருக்கும் முக்கியமா படுறது என்னன்னா, நம்மளுடைய ஜீவனை மீட்டு கொடுத்தது. நம்ம எல்லாருமே அதை அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா நாம எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு மரண தருவாய்க்கு சென்று தான் வந்திருக்கிறோம். ஒருவேளை ஷீலாவுடைய ஹஸ்பண்டா இருக்கலாம். ஆனா இப்ப நாங்கெல்லாம் சொல்ல முடியும், நேருக்கு நேரா சொல்ல முடியும், நாங்களாம் மரணத்தின் வாசலுக்கு போய் வெளியே வந்திருக்கோம். ஸோ ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஜீவனுக்காக உண்மையாகவே நாங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். பெரிய கிஃப்ட். ஆனா அதுக்கு மேல ஆண்டவரே நம்ம கிஃப்டா கிடைச்சதுனாலதான் நமக்கு இந்த கிஃப்ட். அதனால நம்ம அதற்கும் நம்ம எப்பவுமே நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்கணும், அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு இருதயம் என்னன்னா, இப்ப நம்ம எல்லாம் வந்து இப்படி நம்ம தைரியமா சொல்லக்கூடியது என்ன? நமக்குள்ள அந்த நன்றி அறிதலின் இருதயம்.
நன்றி அறிதல் இல்லாத ஒரு இருதயம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது ரொம்ப நாயை விட மோசம். ஏன்னா நாய்க்கே உலகத்துல சொல்றாங்க நன்றி வந்து நாய்க்கு தான் நாய் தான் அடையாளம்னு. அப்போ நமக்கு நன்றி இல்லைன்னா இப்போ நாயை விட நம்ம மோசம்தான். அஹ், நன்றி நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு வந்து நன்றிய கடவுளுக்கும் நம்ம காண்பிக்கணும், மனுஷருக்கும் அதை முடிந்த அளவு நாம அதை தெரிவிக்கணும். இந்த தெரிவிக்கும் போது மனுஷரை தூக்கி தூக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்ம மனுஷருக்கும் அந்த நமக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கிறோன்ற அந்த நன்றியை அவர்களுக்கு நம்ம சொல்லணும். தேங்க்யூ சொல்றோம்ல, அந்த மாதிரி நம்ம நன்றி சொல்லணும். வேற எந்த விதமா காட்ட முடியுமோ காட்டலாம். ஆனா கடவுளுக்கு இதெல்லாம் செய்த கடவுளுக்கு, ஏன்னா இப்போ ஒரு மனுஷர் நமக்கு உதவி செய்யறாங்கன்னா கூட அதுவும் கடவுளுடைய கிருபையினால தான் அது செய்ய முடியும். கடவுள் அவங்கள ஏவி நமக்கு உதவி செய்ய வச்சிருப்பார். அதனால நம்ம எல்லாவற்றுக்குமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பார்த்தீங்களா, கேள்வி கேட்டு முடிச்சோன்னு வந்துட்டாங்க. ஸோ நம்ம நன்றியுள்ள இருதயமோடு வாழ்வதற்கு நமக்கு கர்த்தர் எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம அந்த விதமாய் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வார். வசனம் முடிஞ்சிருச்சு. இப்ப பியூலா ஹேமலா தான் ஜெபிக்கிறாங்க. அப்படியே நீங்க என்ன கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெரிய ஈவுங்கிறதையும் சொல்லணும். ஓகே. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, நன்மையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் ஆண்டவரே அப்பா, எனக்கு இரக்கம் பாராட்டினதை நான் முதலாக நான் சொல்ல இருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஜீவனை பார்க்கலும் ஒரு கிருபை பெரிது என்பதை உணர்ந்து ஆண்டவரே அப்பா அதை நான் அறிக்கையிடுகிறேன். ஆம் சுவாமி, என் ஜீவனை எனக்கு திருப்பி கொடுத்தீர், அதுவே உமது கிருபை. இன்னுமாக ஆண்டவரே அந்த கிருபையின் மூலமாக நான் ஓடத்தக்கதாக மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் ஆண்டவரே அப்பா, குடும்பத்துக்கும் ஆகட்டும், சபையிலையும் ஆகட்டும் சுவாமி, ஆண்டவரே இருக்கிற இடத்துலையும் ஆண்டவரே பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் இன்னும் அதிகமாய் உமக்கென்று ஓட நீர் எனக்கு பலன் கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா பைபிள் ஸ்டடியில இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் நாங்க நன்றியோடு உமது பாத்துல வருகிறோம். ஒவ்வொருத்தரும் சொன்ன மாதிரியாக ஆண்டவரே அப்பா சாவின் விளிம்பை தொட்டு நீர் கொடுத்த ஜீவனை பெற்றுக்கொண்டு மீண்டுமாக ஆண்டவரே இந்த உலகத்துல மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரராய், உமக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரராய் இருக்க நீங்க கிருபை பாராட்டி இருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சித்திக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த காலில் விரல் எடுத்த பிறகும் கூட ஆண்டவரே அப்பா நல்ல சுகபலத்தோட தன்னுடைய பேரனுக்கு கல்யாணத்தை பார்த்து ஆண்டவரே மகளுக்கு ஆண்டவரே துணையாய் நிக்க நீங்க கிருபை பாராட்டி இருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதே போல பாப்பிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்துல எப்போ கூட ஆண்டவரே சரியான நேரத்துல சரியான சிகிச்சை பெற்று அந்த பேஸ் மேக்கரை வைக்கும்படியாக கிருபை பாராட்டினீங்க. அதன் மூலமாக ஆண்டவர் அப்படியே சோர்ந்து போய் அவங்க வீட்டுல உட்காரல சுவாமி, தொடர்ந்து தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக நீங்க கிருபை பாராட்டிங்க. மற்ற நிறைய பேருக்கு ஆண்டவரே பிரயோஜனமுள்ள பைபிள் ஸ்டடிய நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா மங்களவல்லி ஆன்டிக்காக கூட நாங்க ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் கூட சுவாமி ஆஸ்மா பிரச்சனையில எத்தனையோ நாட்கள் ஆக்சிஜன் கம்மியாகி ஆண்டவரே 60க்கெல்லாம் போயிருக்கு சுவாமி. அந்த நேரங்களிலெல்லாம் ஆண்டவரே அவங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே மீண்டுமாக ஆண்டவரே ஜீவனை கொடுத்து சுவாமி இம்மட்டுமாய் குடும்பத்துக்கு சபைக்கு ஆண்டவரே மற்ற நிறைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு தாயாய் இருந்து ஆண்டவரே அவளை வழி நடத்துகிற தாயாய் ஆறுதல் சொல்லுகிற தாயாய் நாங்க பாக்குறோம் சுவாமி. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. பிரேமாக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்களுடைய சபையில ஆண்டவரே அவங்க செய்யற ஊழியங்களை ஆண்டவரே நன்றியோட நாங்க ஏறெடுத்து பாக்குறோம். இன்னுமாக நீங்க வைத்திருக்கிற பர்பஸ், உயிரோட வைத்திருக்க பர்பஸ் ஆண்டவரே அப்பா இன்னும் உண்மை நாமத்தை மகிமைப்படுத்த குடும்பத்துக்கு இன்னும் அதிகமாய் உழைக்க ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். ஷீலாக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. மகளை ஆண்டவரே இம்மட்டுமாய் நீங்க இந்த இடத்துல ஆண்டவரே சர்ச்சில் ஆண்டவரே மற்ற ஊழியங்கள்ல நீங்க எடுத்து பயன்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா அவருடைய
என்னுடைய ஹஸ்பண்ட் கூட ஆண்டவரே உண்மையாலுமே ஆண்டவரே 1 வருஷம் ஆண்டவரே எவ்வளவோ பயங்கரமான கஷ்டங்கள்ல இருந்து சுவாமி ஆண்டவரே இன்னும் அந்த கை வந்து இன்னும் சரியாக ஆண்டவரே பலப்படலைனாலும் தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்ளும் மட்டும் குடும்பத்துக்கும் ஆண்டவரே பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு ஆண்டவரே சுகபலத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க, ஜீவனை கொடுத்துருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. விஜயா குடும்பத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். பிள்ளையை ஆண்டவரே தூரத்துல இருந்தாலும் சுவாமி தனியா இருக்கிற வேலைகள்ல ஜெபிக்கிற தாயா ஆண்டவரே அவங்களுடைய குடும்பத்தை நடத்த நீங்க சுகர் அதிகமா இருக்கு என்பதை அறிவோம். ஆனாலும் தேவரீர் அதை வந்து சரிப்படுத்தி அவங்களுக்கு நல்ல சுகபலத்தை கொடுத்து தன்னுடைய கடமைகளை சரிவர செய்ய ஆண்டவரை நீங்க கிருபை பாராட்டியிருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் வராத மக்களுக்காக கூட அதிகமா ஜெபிக்கிறோம் சுவாமி. சத்யாக்காக ஆண்டவரே அப்பா அவளுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து தாருங்க. அவள் செய்கிற காரியங்கள் ஜப ஊழியங்களை நீங்க ஆசீர்வதித்து தாருங்க சுவாமி. இப்படியாக முழு பட்டணம் பைபிள் ஸ்டடியில இருக்க குடும்பத்தையும் ஆண்டவரே நம்ம கையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் எங்களுக்கு உண்மையாலுமே ஊழிய பாதையில ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இன்னும் ஊழியத்தை கொடுத்து எங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் நீர் எடுத்து வளைக்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம், போதும் என்ற மனம் தான் வேணும் சுவாமி. ஆமாண்டவரே எங்களுக்கு இனியும் பணம் வேணும், இனியும் தேவைகள் இருக்கு, உலக பிரகாரமான தேவைகள் எதுவுமே நாங்க அறிக்கையிட்டு இல்ல சுவாமி. நீர் எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்திருக்கிறீர். இன்னும் உங்களுடைய வருகைக்காக எங்களுடைய கண்கள் காத்திருக்கிறது, எங்களுடைய இருதயம் காத்திருக்குப்பா. சீக்கிரமாய் ஆண்டவரே அந்த வருகைக்கு முன்பாக நாங்கள் நீர் என்ன சித்தம் கொண்டு வைத்திருக்கிறோ எங்களை கொண்டு அதை நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு பலனை தாருங்க, ஜீவனை தாருங்க. மற்ற காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுவோம் நல்ல பிதாவே. ஆமென். அருமையான ஜெபத்தை ஏறெடுத்தாங்க. நன்றி. அதே போல எல்லாரையும் கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல ஆசீர்வதிப்பார். இந்த வர இருக்கவங்களையும் வர வைக்க. மங்களாண்டி ஏன் திடீர்னு போயிட்டாங்க? அவங்க கிட்ட ஒரே கச்சபச்சன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. மியூட் எடுத்து பேசுங்க மங்களவல்லி ஆண்டி. இல்லம்மா அவங்க இல்ல இருக்காங்களே. இருக்காங்களா? இருக்காங்க. அது நீ ஓபன் பண்ணு. எனக்கு தெரியலையே. இருக்காங்களே, எங்களுக்கு எல்லாம் தெரியுது. அப்படியா? பாக்குறேன். நான் அப்பவே கேட்டேன். இல்லையே, மியூட் போக மாட்டேங்குது. அவங்களுக்கு மியூட் போக மாட்டேங்குது. இருக்காங்க. அதுதான் இப்பதான் நானும் பார்த்தேன். இருக்காங்க. அவங்களால பேச முடியலையாட்டிருக்கு. அவங்களுக்கு மியூட் போக மாட்டேங்குது. அன்மியூட் பண்ணா அன்மியூட் ஆக மாட்டேங்குது. சரி சரி. எனக்கும் பண்ண மாட்டேங்குது, அவங்களுக்கும் ஆகல போல. அதனாலதான் வந்துட்டாங்க. நேற்று போயிட்டுமா இடையில நெட்டு போயிருச்சா? நெட்டு பிரச்சனை இடையில நெட்டு போயிட்டு சரி சரி சரி. அதனால கடைசியில் நீங்க பேசுனது கொஞ்சம் இதுல. சரி 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 ரைட்டு. நான் ஒரு கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்டுட்டு பார்த்தா உங்களையும் காணோம், பியோலாவையும் காணோம். சரி, 2 பேரும் டவுன். நெட்டு இடையில போயிட்டு நானும் வச்சு பாக்குறேன். எனக்கு பண்ணியிருந்தது. சரி சரி சரி. அடுத்த வாரம் பார்க்கலாம். பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.